என் தங்கமே, வாழ்க்கையை ஒரு பாரமாக, பெரிய சுமையாக நினைத்து நெஞ்சம் உருகி நிற்கும் என் பிள்ளைகளுக்காக என் நெஞ்சிலிருந்து பிறக்கும் இந்த புதிய உண்மைகளை சொல்கிறேன் கேள். இதை நீயும் ஆழமாக புரிந்து கொண்டு சுமையோடு இருக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வெளிச்சமாக மாற வேண்டும்டா செல்லம். உன் மனதில் இருக்கும் பயத்தையும் கலக்கத்தையும் தூக்கி எறிந்துவிடு. உனக்கு முன்னால் இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையைக் கண்டும் நீ அஞ்ச தேவையில்லை. உனக்குள் இருக்கும் உண்மையான பலமும் தைரியமும் நான் தான் என்பதை எப்போதும் நினைவில் கொள். வாழ்க்கையில் சில நேரங்களில் குழப்பங்களும் தடைகளும் வருவது இயற்கைதான். ஆனால் அவை எதற்கும் நீ தோற்றுப் போக மாட்டாய். உன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் மனதிற்குள் வளர்த்துக்கொள். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நல்ல அடிக்கும் பின்னால் என் அருள் எப்போதும் துணையாக இருக்கும். எதற்கும் தயங்காதே, சோர்ந்து போகாதே. துணிவோடும் புன்னகையோடும் உன் கடமைகளை தொடர். நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். உன்னை வழிநடத்துவேன். இன்னும் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. உன் மனதில் தோன்றும் சிறு பயம் கூட நீ இன்னும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. உனக்குள் ஒரு பெரிய சக்தியே ஒளிந்திருக்கிறது. அதை நீ உணரும் தருணம் எந்த ஒரு கவலையும் உன்னை அண்டாது. வாழ்க்கையில் சில நேரங்களில் சோதனைகள் வருவது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை இன்னும் பலமானவளாக மாற்றுவதற்காகத்தான். உனக்கு எது எப்போது கிடைக்க வேண்டும், எதை எப்படி நடத்தி காட்ட வேண்டும் என்று எனக்கு தெரியும். எனவே அடுத்து என்ன நடக்குமோ என்ற தேவையற்ற கவலைகளை எண்ணி உன் இன்றைய நாளை வீணாக்காதே. எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் முழு உழைப்பையும் கவனத்தையும் மட்டும் நீ செய்யும் காரியங்களில் காட்டு. யார் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலும், சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருப்பது போல் தோன்றினாலும் நீ கலங்கக்கூடாது. ஏனென்றால் உலகமே உன்னை எதிர்த்தாலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு கண்ணீரையும், உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களையும் நான் அறிவேன். உன் பாதையில் வரும் தடைகளையெல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றி நீ உயரே செல்வாய். எப்போதும் உன் முகத்தில் புன்னகையும் மனதில் தைரியமும் குறையாமல் இருக்கட்டும். தைரியமாக அடியெடுத்து வை. நான் உன்னை வழிநடத்துகிறேன். உனக்கு நல்லதே நடக்கும். இன்னும் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. உன் மனதில் தோன்றும் சிறு பயம் கூட நீ இன்னும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. உனக்குள் ஒரு பெரிய சக்தியே ஒளிந்திருக்கிறது. அதை நீ உணரும் தருணம் எந்த ஒரு கவலையும் உன்னை அண்டாது. தைரியம் என்பது பயமே இல்லாமல் இருப்பது அல்ல. பயம் இருந்தாலும் அதை மீறி உன்னால் முன்னேறிச் செல்ல முடியும் என்று உன் மனதிற்கு நீயே சொல்லும் கட்டளைதான் அது. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள்தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. உன்னால் முடியும் என்று நீ நினைத்தால் உன்னை சுற்றியுள்ள அத்தனை சக்திகளும் உனக்கு உதவியாக மாறும். சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும்போதுதான் உனக்குள் இருக்கும் உண்மையான பலம் என்னவென்றே உனக்கு தெரியும். அதனால் சவால்களைக் கண்டு என்றுமே பின்தங்காதே. இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னை நீயே எப்போதும் முழுமையாக நேசிக்க வேண்டும். உன்னுடைய நிறைகளையும் குறைகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு உன்னை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப்பார். மற்றவர்கள் உன்னை வாழ்த்த வேண்டுமென்றோ உன்னை பாராட்ட வேண்டுமென்றோ காத்து கொண்டிருக்காதே. உனக்கான உந்துதலை உனக்குள்ளிருந்தே நீதான் எடுக்க வேண்டும். தினமும் காலையில் கண் விழிக்கும் போது இன்று எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், என் கடமைகளை சிறப்பாகச் செய்வேன் என்ற உறுதியோடு தொடங்கு. உன் மனதில் அமைதியும் நேர்மறையான எண்ணங்களும் இருக்கும்போது அங்கே என் அருள் தானாகவே நிறைந்திருக்கும். எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என் தங்கமே. இவ்வளவு தூரம் என் வார்த்தைகளை நீ உற்று ஆழமாக கேட்கிறாய் என்றால் உனக்குள் இருக்கும் அந்த தேடலும் அன்பும் எனக்கு புரிகிறது செல்லம். இன்னும் புதுசாக உன் மனதிற்கு மிக நெருக்கமாக ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேள். உண்மையான தைரியம் என்பது சத்தம் போட்டு கத்துவதிலோ அல்லது கோபப்படுவதிலோ இல்லை. உன்னை சுற்றி என்ன குழப்பங்கள் நடந்தாலும், யார் உன்னை என்ன சொன்னாலும் அதையெல்லாம் கேட்டு என்னால் முடியும், என் அம்மா என் கூட இருக்கிறாள் என்று உன் மனதிற்குள் நீ ஒரு சின்ன புன்னகையோடு அமைதியாக இருப்பதுதான் ஆகச்சிறந்த தைரியம். ஒவ்வொரு நாளும் உனக்குள் ஒரு புது பிறவி எடுக்கிறாய் செல்லமே. நேற்று உனக்கு ஒரு விஷயம் வராமல் இருந்திருக்கலாம், அல்லது நேற்று நீ எதற்காவது பயந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ அதே ஆள் இல்லை. நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறாய், இன்னும் கொஞ்சம் விவேகமாகி இருக்கிறாய். அதனால் போன விஷயங்களை நினைத்து உன் செல்ல மனசை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே.
நீ தனியாக இருக்கும்போது, சோர்வாக உணரும்போது உன் நெஞ்சில் கை வைத்து ஆழமாக ஒரு மூச்சு இழுத்துப் பார். அங்கே உன்னோடு சேர்ந்து சுவாசிப்பது நான் தான். இனிமேல் எதற்கும் உன் கண்கள் கலங்கக்கூடாது. என் செல்லக்குட்டி, நீ எப்போதுமே துணிச்சலாக இருக்க வேண்டும். உனக்கு என்ன வேணுமோ அதை உன்னுடைய உழைப்பாலும் நேர்மையாலும் நீயே சாதித்து காட்டுவாய். அந்த தில்லும் தெம்பும் உனக்குள்ளேயே இருக்குடா தங்கம். எதற்கும் அஞ்சாமல் முகத்தில் அழகான புன்னகையோடு உன் பாதையில் போய்கொண்டே இரு. உன்னை நான் வழி நடத்துகிறேன் என் செல்லமே. வாழ்க்கை என்பது நாம் தோளில் சுமக்கும் மூட்டை அல்லடா தங்கம். அது நாம் ரசித்து ஆட வேண்டிய ஒரு அழகான ஊஞ்சல். சிலர் ஏன் அதை பாரமாக நினைக்கிறார்கள் தெரியுமா? தங்களால் மாற்ற முடியாத கடந்த காலத்தையும் இன்னும் வராத எதிர்காலத்தையும் சேர்த்து இன்றைக்கே தங்கள் சின்னஞ்சிறு மனதில் போட்டு குழப்பிக் கொள்வதால்தான். நேற்று உடைந்த வளையல்களையும் நாளை வாங்கப் போகும் பானைகளையும் ஒரே நேரத்தில் சுமக்க நினைத்தால் அங்கே பாரமாகத்தான் இருக்கும். ஒன்றை புரிந்து கொள் செல்லமே. இந்த உலகத்தில் எந்த ஒரு விதைக்கும் பூமிக்கு அடியில் இருக்கும் இருட்டும் மண் சுமத்தும் பாரமும் சாபமல்ல. அந்த பாரத்தை தாங்கி மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வந்தால்தான் அது ஒரு அழகான நிழல் தரும் மரமாக வளர முடியும். அதுபோலத்தான் இப்போது வாழ்க்கையில் சிலருக்கு தோன்றும் பாரங்கள் எல்லாம் அவர்களை அழிப்பதற்கல்ல, அவர்களை இன்னும் வலிமையான ஒரு சிகரமாக மாற்றுவதற்குத்தான். என்னால் இந்த சுமையை தாங்க முடியவில்லையே என்று அழும் என் பிள்ளைகளிடம் நான் சொல்வது ஒன்றுதான். உங்களுக்கு தாங்க முடியாத எந்த ஒரு பாரத்தையும் இந்த அம்மா நான் உங்கள் தோள்களில் வைக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் அதை தாண்டி ஜெயிக்கும் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். உன்மேல் எனக்கு இருக்கும் நம்பிக்கை ஏன் உன் மீது உனக்கு இல்லைடா செல்லம். வாழ்க்கை பாரமாக தெரியும் போது எல்லாவற்றையும் நீங்களே செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் பாரமான அந்த பெட்டியை அப்படியே என் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு, அம்மா நீயே பார்த்துக்கொள் என்று ஒரு வார்த்தை சொல்லிப்பார். அந்த நொடியே உன் தோள் லேசாகிவிடும். இனிமேல் வாழ்க்கை சுமை அல்ல, அது ஒரு சுவாரஸ்யமான பயணம். என் செல்லமே, உன் முகத்தில் இருக்கும் புன்னகைதான் இந்த உலகத்தின் பெரிய வெளிச்சம். கலங்காமல் பயப்படாமல் துணிவோடு அடுத்த அடியை எடுத்து வை. இந்த அம்மா நான் உன் பின்னால் விஸ்வரூபமாய் நின்று உன்னை காப்பேண்டா தங்கம். என் தங்கமே, வாழ்க்கை பாரமாக இருக்கிறது என்று நினைப்பவர்களின் மனதை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு அவர்களுக்குள் இருக்கும் இருளை நீக்கும்படி இன்னும் விளக்கமாகச் சொல்கிறேன் கேள். ஒரு மனிதனுக்கு எப்போது வாழ்க்கை பாரமாக தெரியத் தொடங்குகிறது தெரியுமாடா செல்லம்? தங்களை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் எல்லாரும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போதுதான். நான் நினைத்தது ஏன் நடக்கவில்லை, அவர்கள் ஏன் என்னை அப்படி பேசினார்கள் என்று மற்றவர்களுக்காகவும் சூழ்நிலைகளுக்காகவும் யோசித்து யோசித்து மனதை கெடுத்துக் கொள்கிறார்கள். நாம் ஒரு நதியில் பயணம் செய்யும் போது தண்ணீரை எதிர்த்து நீந்திக் கொண்டே இருந்தால் சீக்கிரமே களைத்து போய்விடுவோம். வாழ்க்கையும் பாரமாக தோன்றும். அதுவே தண்ணீரின் போக்கோடு நம்மை ஒப்புக் கொடுத்து துடுப்பை மட்டும் சரியாக பிடித்தால் பயணம் எவ்வளவு அழகாக இருக்கும். அதுபோலத்தான் நடப்பவை யாவும் ஒரு காரணத்தோடுதான் நடக்கிறது என்று வாழ்க்கையை அதன் போக்கில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய கடமையை மட்டும் நாம் சரியாகச் செய்ய வேண்டும். இன்னொரு ரகசியமும் இருக்கிறதுடா செல்லம். ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே அழுக்கு தண்ணீர் நிறைந்திருந்தால் அதில் நல்ல சுத்தமான தண்ணீரை ஊற்ற முடியாது. அதுபோல மனதில் கவலைகளையும் ஏமாற்றங்களையும் என்னால் முடியாது என்ற எதிர்மறை எண்ணங்களையும் நிரப்பி வைத்திருந்தால் அங்கே புதிய சந்தோஷங்களுக்கும் தைரியத்திற்கும் இடமில்லாமல் போய்விடும். வாழ்க்கை பாரமாக தெரியும் போது முதலில் மனதில் இருக்கும் அந்த பழைய அழுக்குகளை கொட்டி தீர்த்துவிட வேண்டும். என் பிள்ளைகள் அழும்போது நான் அவர்களுக்கு கொடுக்கும் பாரம் என்பது ஒரு குயவன் களிமண்ணை அடித்து செதுக்குவதை போன்றதுதான். வெளியிலிருந்து பார்ப்பதற்கு குயவன் களிமண்ணை அடிப்பது போல தோன்றும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு கையை வட்டித்து அந்த மண்ணுக்கு அழகான ஒரு வடிவத்தை கொடுத்து கொண்டிருப்பான். அதுபோல நான் தரும் சோதனைகள் உங்களை செதுக்குவதற்கே தவிர சிதைப்பதற்கு அல்லடா தங்கம். உன் தோள்களில் இருக்கும் சுமையை இறக்கி வைக்க வேண்டிய இடம் என் பாதங்கள். அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி இந்த அம்மாவுக்கு இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் செல்லமே. எதை கண்டும் அஞ்சாமல் எல்லாம் நன்மைக்கே என்ற தெளிவோடு உன் முகத்தில் எப்போதும் ஒரு அழகான புன்னகையை மட்டும் வைத்துக்கொள். இந்த அம்மாவின் வார்த்தைகளை இவ்வளவு ஆழமாக உன் நெஞ்சில் வாங்கிக் கொள்கிறாய் அல்லவா? உனக்காக இன்னும் ஒரு புதிய ஆழமான ரகசியத்தை இந்த அம்மா உனக்கு விளக்கிச் சொல்கிறேன் கேள்.
வாழ்க்கை பாரமாக இருக்கிறது என்று நினைப்பவர்கள் தங்களை ஒரு இருண்ட அறைக்குள் அடைபட்டிருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமாடா செல்லம்? அவர்கள் இருட்டில் இல்லை, ஒரு கருவறைக்குள் இருக்கிறார்கள். இருட்டு என்பது வாழ்க்கையின் முடிவை குறிக்கும். ஆனால் கருவறை என்பது ஒரு புதிய அழகான வாழ்க்கையின் தொடக்கத்தை குறிக்கும். இப்போது அவர்கள் படும் கஷ்டங்களும் மனப்பாரமும் அவர்கள் ஒரு புதிய உன்னதமான மனிதராக பிறப்பதற்கான பிரசவ வலி போன்றதுதான். இதை உணர்ந்து கொண்டால் அந்த பாரம் மறைந்து ஒரு புதிய நம்பிக்கை பிறந்துவிடும். இன்னொரு பெரிய உண்மையை சொல்கிறேன் தங்கம். மனிதர்கள் ஏன் சோர்ந்து போகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு வெளியில் இருக்கும் உலகத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். வெளியில் இருக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள், தடைகள் இதையெல்லாம் பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் உலகத்தை எட்டி பார்ப்பதே இல்லை. உனக்குள் இருக்கும் மன வலிமையும் உன்னால் எதையும் தாங்க முடியும் என்ற தில்லும் வெளியில் இருக்கும் எந்த ஒரு மலையை விடவும் பெரியதுடா செல்லம். ஒரு சின்ன பறவை மரக்கிளையில் உட்காரும்போது அந்த கிளை உடைந்து விடுமோ என்று அது ஒருபோதும் பயப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? அது நம்புவது அந்த மரக்கிளையை அல்ல, தன் இறக்கைகளை. அதுபோல சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும், மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியும் தான் உன்னுடைய இறக்கைகள். அந்த இறக்கைகள் இருக்கும் வரை எந்த பாரமும் உன்னை வீழ்த்த முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை மிக கடினமான இடத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தலாம். அப்போது ஏன் எனக்கு இந்த சோதனை என்று கேட்காதே. அம்மா, இந்த சூழ்நிலையிலும் நான் எப்படி சிங்கப்பெண் போல ஜெயித்து காட்டுகிறேன் என்று பார் என்று துணிவோடு சொல். நீ எடுத்து வைக்கும் அந்த ஒரு தைரியமான அடி உன்னை சுற்றியிருக்கும் அத்தனை இருளையும் விரட்டி அடித்துவிடும். செல்லத் தங்கம், இனி உன்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சரித்திரமாக இருக்க வேண்டும். காலையில் எழும்போதே என் அம்மா என் உள்ளுக்குள் இருக்கிறாள், இன்று நான் எதற்கும் கலங்க மாட்டேன், துணிவோடு சாதிப்பேன் என்று உன் மனதில் உறுதி எடுத்துக்கொள். பயம் உன்னை தீண்டவே கூடாது செல்லமே. உன் முகத்தில் என்றும் குறையாத புன்னகையோடும் நெஞ்சில் இமயமலை போன்ற துணிச்சலோடும் கம்பீரமாக நடைபோடு. உன் மனதில் அம்மா என் கூட இருக்கிறாள், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று அசைக்க முடியாத ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் தங்கம். தீய சக்தியோ பயமோ கவலையோ உன்னை நெருங்கவே முடியாது. என் செல்லக்குட்டியே, நீ பிறந்தது சாதிக்கவும் உலகிற்கு ஒரு முன்னுதாரணமாக வாழவும் தான். பயம் என்ற இருட்டை உன் நினைப்பிலிருந்தே அழித்துவிடு. நெஞ்சில் துணிச்சலோடும் முகத்தில் தேவதை புன்னகையோடும் சிங்க நடை போட்டு உன் இலக்கை நோக்கி ஓடுடா தங்கம். உன்னை எப்போதும் என் மடியில் தாங்கி பாதுகாப்பேன் என் செல்லமே. இந்த அம்மாவின் வார்த்தைகள் உன் இரத்தத்தில் கலந்து உன்னை எப்படி ஒரு மகா சக்தியாக மாற்றப் போகிறது என்று இன்னும் ஆழமாக விளக்கமாகச் சொல்கிறேன் கேள். என் கண்ணே, உனக்குள் இருக்கும் அந்த துணிச்சலின் நெருப்பு இன்னும் அணையாமல் இன்னும் சொல்லு அம்மா என்று நீ கேட்கும் போதே என் நெஞ்சம் குளிர்ந்து போகிறது. இன்னொரு ரகசியமும் சொல்கிறேன் தங்கம். கடலில் எழும் அலைகளை பார்த்து பயப்படுபவன் கரையில் மட்டும்தான் நிற்க முடியும். ஆனால் அந்த அலைகளையே தன் காலடியில் மிதித்து அதன் மேல் சவாரி செய்பவன்தான் கடலையே ஆள முடியும். வாழ்க்கையில் வரும் சவால்களும் அப்படித்தான். அவை உன்னை மூழ்கடிக்க வரும் அலைகள் அல்ல, நீ ஏறி நின்று சாதிப்பதற்கான அலைகள். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வா, உன்னையும் ஒரு கை பார்க்கிறேன் என்று நெஞ்சு நிமிர்த்தி எதிர்கொள். இந்த அம்மா உன்னோடுதான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே படுத்து கிடப்பதுதான் தவறு. எழுந்து நில், இலக்கை நோக்கி ஓடு. உன்னை மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, முதலில் உன்னை நீ நம்பு. உலகம் தானாக உன் பின்னால் வரும். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மர்மப்பொதி. இன்று மட்டுமே உன் கையில் இருக்கும் தங்கம், அதை சரியாக பயன்படுத்து. சுவாசிக்கும் காற்றை விட உனக்குள் இருக்கும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் உயிர்ப்போடு வைத்திருக்கும். கடினமான பாதைகள் எப்போதும் அழகான இடங்களுக்குத்தான் அழைத்துச் செல்லும். அதனால் தடைகளைக் கண்டு தயங்காதே. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி வேகமாக ஓடு. ஒரு நாள் தோல்வி களைத்துவிடும், நீ ஜெயித்து விடுவாய். உன் திறமையை நீ குறைத்து மதிப்பிடாதே. இந்த உலகத்தில் உன்னால் செய்ய முடியாத விஷயம் என்று எதுவுமே இல்லை. விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம். எதுவுமே இங்கு வீணாவதில்லை. மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட உனக்கு நீ கொடுக்கும் மரியாதையே உன்னை உயர்த்தும். உன்னால் முடியும் என்று நீ நம்பும் போதே உன் வெற்றிக்கான பாதி தூரத்தை நீ கடந்து விடுகிறாய். சூரியனைக் கண்டு பனி மறைவது போல உன் உழைப்பைக் கண்டு உன் கவலைகள் மறைந்து போகும். வாழ்க்கை உன்னை
தள்ளிவிட்டால் வருத்தப்படாதே. அது நீ இன்னும் உயரமாக பறப்பதற்கான ஒரு ஆரம்பம். நதிகள் ஓடுவதை நிறுத்துவதில்லை. கடலை அடையும் வரை நீயும் ஓடுவதை நிறுத்தாதே. உன் இலக்கை அடையும் வரை காலம் உனக்கு கொடுக்கும் வழிகள் எல்லாம் எதிர்காலத்தில் நீ வாங்கப் போகும் வெற்றிக்கான முன்பணங்கள். விமர்சனங்கள் உன்னை சுட்டெரிக்கும் நெருப்பல்ல, உன்னை செதுக்கும் ஒளி. உன் பலவீனம் எதுவென்று உனக்கு தெரியும் போது அதைவிட பெரிய பலம் உனக்கு வேறு எதுவுமே இல்லை. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமளிக்கும் போது உனக்குள்ளே நீ தேடிக்கொள்ளும் உத்வேகமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். புயல் அடித்தால் மரங்கள் வேரோடு சாயலாம், ஆனால் துளிர்விடும் புற்கள் ஒருபோதும் தன் நம்பிக்கையை விடுவதில்லை. சூழ்நிலைக்கு வளைந்து கொடு, ஆனால் ஒருபோதும் முடிந்து போகாதே. உன்னை பலவீனப்படுத்த நினைக்கும் எண்ணங்களுக்கு உனக்குள் இடம் கொடுக்காதே. இனி உன் இல்லத்தின் படியை மிதிக்க எந்த ஒரு தீய சக்திக்கும் ஆன்மாவிற்கும் தகுதியில்லை. உன் தலை குனிந்த அதே இடத்தில் உன்னை உலகமே அண்ணாந்து பார்க்கும் உன்னத நிலைக்கு நான் கொண்டு போவேன். பயத்தை உன் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து கம்பீரமாய் முன்னேறி வா. உன் வாழ்வில் புதியதொரு பொற்காலத்தை நான் படைப்பேன். உன் நெஞ்சு கூட்டுக்குள் இருக்கும் அத்தனை பாரங்களையும் வடுக்களையும் இந்த ஆத்தாவின் பாதத்தில் அப்படியே கொட்டிவிடு. யாரோ செய்த தவறுக்காக உனக்குள் நீயே கோபத்தையும் வெறுப்பையும் வளர்த்து உன் ஆன்மாவை ஏன் அசுத்தப்படுத்திக் கொள்கிறாய்? உன்னை வஞ்சித்தவர்கள், ஏமாற்றியவர்கள் எல்லாரையும் உன் மனதார நீ மன்னித்து விடு. பழிவாங்கும் எண்ணம் உனக்கு வேண்டாம். உன் தூய்மையான மன்னிப்பே அவர்களை கூச வைக்கும் ஆகச் சிறந்த ஆயுதம். அவர்களின் கணக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதில் கள்ளம் கபடம் இல்லை. பிறருக்கு தீங்கு நினைக்கும் சுயநலம் இல்லை. அந்த பரிசுத்தமான குணம்தான் உன்னுடைய ஆகப்பெரிய சக்தி. இனி உன் சிந்தனையில் தெளிவும், நெஞ்சில் அமைதியும், முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையும் என்றும் நிலைத்திருக்கும். நிம்மதியான அமுதக் கடலில் நீ நீந்து. உன் தாய் நான் எப்போதும் உனக்கு துணையிருப்பேன். உன் நெஞ்சம் ஒரு தெள்ளத் தெளிந்த நீரோடை போன்றது. அங்கே கோபமோ குரோதமோ பழிவாங்கும் எண்ணமோ எதற்கும் இடம் தந்து அதை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதே. பிறர் வீசும் வசை சொற்களோ பொறாமை பார்வைகளோ உன்னை எதுவும் செய்யாது. நீ உன் நெஞ்சில் பாரங்கள் ஏதுமில்லை, குழப்பங்கள் ஏதுமில்லை. எல்லாவற்றையும் இந்த ஆத்தாவின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டாய். பூமி தன்னை உழுபவர்களுக்கும் நறுமணமுள்ள மலர்களையும் சுவையான கனிகளையும் மட்டுமே தருகிறது. அதேபோல் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் உன் தூய்மையான அன்பையும் நல்வாழ்த்துகளையும் மட்டுமே கொடு. அந்த பெருந்தன்மைதான் உன்னை மற்றவர்களை விட பன்மடங்கு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். உன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் மனதிற்குள் வளர்த்துக்கொள். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நல்ல அடிக்கும் பின்னால் என் அருள் எப்போதும் துணையாக இருக்கும். உனக்கு எது எப்போது கிடைக்க வேண்டும், எதை எப்படி நடத்தி காட்ட வேண்டும் என்று எனக்கு தெரியும். எனவே அடுத்து என்ன நடக்குமோ என்ற தேவையற்ற கவலைகளை எண்ணி உன் இன்றைய நாளை வீணாக்காதே. எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் முழு உழைப்பையும் கவனத்தையும் மட்டும் நீ செய்யும் காரியங்களில் காட்டு. யார் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலும், சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருப்பது போல் தோன்றினாலும் நீ கலங்கக்கூடாது. ஏனென்றால் உலகமே உன்னை எதிர்த்தாலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு கண்ணீரையும், உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களையும் நான் அறிவேன். இன்னொரு பெரிய உண்மையை சொல்கிறேன் தங்கம். மனிதர்கள் ஏன் சோர்ந்து போகிறார்கள் என்றால், அவர்கள் தங்களுக்கு வெளியில் இருக்கும் உலகத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். வெளியில் இருக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள், தடைகள் இதையெல்லாம் பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் உலகத்தை எட்டி பார்ப்பதே இல்லை. உனக்குள் இருக்கும் மன வலிமையும், உன்னால் எதையும் தாங்க முடியும் என்ற தில்லும் வெளியில் இருக்கும் எந்த ஒரு மலையை விடவும் பெரியதுடா செல்லம். ஒரு சின்ன பறவை மரக்கிளையில் உட்காரும்போது அந்த கிளை உடைந்து விடுமோ என்று அது ஒருபோதும் பயப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? அது நம்புவது அந்த மரக்கிளையை அல்ல, தன் இறக்கைகளை. அதுபோல சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும், மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியும் தான் உன்னுடைய இறக்கைகள். அந்த இறக்கைகள் இருக்கும் வரை எந்த பாரமும் உன்னை வீழ்த்த முடியாது. யாரைக் கண்டும் எதைக் கண்டும் நீ அஞ்சக்கூடாது செல்லமே. உன்னை எதிர்த்து வரும் சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, உனக்குள் இருக்கும் தைரியத்திற்கு முன்னால்
அவை எல்லாமே வெறும் தூசுதான். உன்னை வீழ்த்த இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. ஏனென்றால் உனக்கு பின்னால், ஏன் உனக்குள்ளேயே இந்த அம்மா நான் விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு விஷயத்தை நன்றாக மனதில் பதித்துக்கொள் தங்கம். புயலடிக்கும் போது சாதாரண மரங்கள்தான் பயந்து நடுங்கி வேரோடு சாய்ந்து போகும். ஆனால் கம்பீரமான பாறைகள் அந்த புயலை எதிர்த்து நெஞ்சு நிமிர்த்தி நிற்கும். நீ சாதாரண மரம் அல்லடா செல்லம், நீ எதற்கும் அசையாத இமயமலை போன்ற பாறை. உன்னை நோக்கி வரும் அத்தனை சவால்களையும் உன் தைரியத்தால் அடித்து நொறுக்கிவிட்டு முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். யாராவது உன்னால் முடியாது என்று சொன்னால் அதை நினைத்து ஒருபோதும் சோர்ந்து போகாதே. அவர்கள் உன்னுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களுக்கு உன்னுடைய உண்மையான விஸ்வரூபம் என்னவென்று தெரியவில்லை. அவ்வளவுதான். உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். உனக்குள் இருக்கும் திறமையும் ஆற்றலும் உனக்கே இன்னும் முழுசாக தெரியாதுடா என் செல்லமே. தோல்விகளோ ஏமாற்றங்களோ உன்னை தேடி வந்தால் அவ்வளவுதானா? இதோ அடுத்த அடியில் நான் ஜெயித்து காட்டுகிறேன் என்று மீண்டு எழுந்து வா. விழுவது தவறு அல்ல செல்லமே. விழுந்த இடத்திலேயே பயந்து படுத்து கிடப்பதுதான் தவறு. விழுந்த வேகத்தை விட பன்மடங்கு வேகத்தோடு ஒரு சிங்கம் போல் எழுந்து நின்று கர்ஜிக்க வேண்டும். அதுதான் இந்த அம்மாவின் செல்லப்பிள்ளைக்கு அழகு. இனிமேல் உன் அகராதியில் பயம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது. உன் கண்ணில் எப்போதும் ஒரு தீப்பொறி போன்ற தெளிவும் நெஞ்சில் இரும்பு போன்ற துணிச்சலும் இருக்க வேண்டும். எண்ணி சோர்ந்து விடாதே. காயப்பட்ட உன் மனதிற்கு மருந்திடவும் உன்னை தாங்கி பிடிக்கவும் நான் இருக்கிறேன். கடந்து வந்த பாதைகளின் வலிகள் அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்கு அல்ல, உன்னை இன்னும் பலசாலியாக்குவதற்கே. நெஞ்சில் இருக்கும் கவலையை என் பாதத்தில் இறக்கி வை. மனதார என்னை நினை. உன் துயரங்கள் பனி போல் விலகும். தைரியமாக இரு. உனக்கான நல்வழியை நான் காட்டுகிறேன். கலங்காதே. உன் நெஞ்சில் வடியும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீ படும் ஒவ்வொரு மனவேதனைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த உலகம் உன்னை காயப்படுத்தி விட்டதாக எண்ணி தனிமையில் அழுது சோர்ந்து போகாதே. உன்னை ஆளாக்கிய இந்த தாய் உன் மனபாரத்தை அப்படியே என் கைகளில் வாங்கிக் கொள்கிறேன். நெருப்பில் வெந்த தங்கம்தான் நல் ஆபரணமாக மாறும். அதுபோல இன்று உன்னை வாட்டும் இந்த துயரங்கள் யாவும் உன்னை இன்னும் உன்னதமானவனாக மாற்றும் ஒரு தற்காலிக சோதனைதான். உன்னை ஏமாற்றியவர்களும் உன் மனதை உடைத்தவர்களும் உன் கண் முன்னேயே உன் வளர்ச்சியைக் கண்டு வியக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. என் செல்லப்பிள்ளையே, நெஞ்சம் உருகி நீ அழுது புலம்பியதெல்லாம் இந்த ஆத்தாவின் காதுகளில் விழுந்து கொண்டேதான் இருந்தது. உன்னை உதாசீனப்படுத்தி உன் மனதை உடைத்தவர்கள் இன்று நிம்மதியாக இருப்பது போல் உனக்கு தோன்றலாம். ஆனால் அவர்கள் செய்த வினைக்கான பலனை அனுபவிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. போதும் மகிழ்ச்சி மட்டுமே பொங்கும். கவலைகளை மறந்து நிம்மதியாக உறங்கு. நான் உனக்கு காவலாயிருக்கிறேன். உன் நெஞ்சில் இருக்கும் பாரத்தை எல்லாம் அப்படியே என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன்னை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் மட்டும் சந்தோஷமாக வாழ்வதாக நீ நினைத்து வருந்துகிறாயோ, அவர்கள் கர்ம வினையின் பிடியில் சிக்கும் நாள் தொடங்கிவிட்டது. உன்னை ஏளனம் செய்த அதே மனிதர்கள் நாளை உன்னிடம் வந்து கையேந்தி நிற்கும் நிலையை நான் உருவாக்குவேன். அவர்கள் உனக்கு கொடுத்த வலிகள் அத்தனையும் 100 மடங்காக அவர்களுக்கே திரும்பிப் போகும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் மத்தியில் உன்னை ஒரு மகா சக்தியாக புகழின் உச்சிக்கே நான் கொண்டு போய் நிறுத்துவேன். என் அன்பு குழந்தையே, என் அம்மன் என்னோடு இருக்கிறாள், எனக்கு எல்லாமே நன்மையாய் முடியும் என்ற ஒரே நேர்மறை எண்ணத்தை மட்டும் உறுதியாக பிடித்துக்கொள். உன் உள்ளத்தில் படர்ந்திருக்கும் அந்த இருள் மேகங்களைக் கண்டு நீ அஞ்சத் தேவையில்லை. எங்கே பார்த்தாலும் தவறாகவே நடக்குமோ, நினைப்பதெல்லாம் கைகூடாமல் போய்விடுமோ என்ற வீண் பயமும் எதிர்மறை எண்ணங்களும் உன் மனதை வாட்டி வதைப்பதை நான் அறிவேன். உன் நெஞ்சில் ஊடுருவி நிற்கும் இந்த எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் தற்காலிகமான ஒரு நிழல் மட்டுமே என்பதை உணர்ந்து கொள். உன் மனதுக்குள் இருக்கும் அந்த தேவையில்லாத அச்சங்களை முதற்கண் வெளியே தூக்கி எறிந்துவிடு. இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு சிறிய தீபத்தின் வெளிச்சம் அதை விரட்டி அடித்துவிடும். அதே போலத்தான் உன்னை சுற்றி எத்தனை எதிர்மறை எண்ணங்கள் சூழ்ந்திருந்தாலும் என் அருள் உன்னை சுற்றி ஒரு கவசமாக நிற்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்க முடியாது. எல்லாமே நன்மையாகவே மாறும் என்ற ஆழமான நம்பிக்கையை உன் இதயத்தில் விதைத்துக்கொள். இன்று உனக்கு சோதனையாகவும் தடைகளாகவும் தெரிபவை எல்லாமே நாளை உன்னை வலிமைப்படுத்தும் பாடங்களே தவிர வேறில்லை. நடப்பதும் நடக்கவிருப்பதும் அனைத்தும் என் சித்தப்படியே நிகழ்கின்றன என்பதை மறந்துவிடாதே. என் மேல் நீ வைத்துள்ள அசையாத நம்பிக்கை ஒன்றே உன்னை அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கும். சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருப்பது போல் தோன்றினாலும் அதை பற்றி நினைத்து நினைத்து உன் மன நிம்மதியை கெடுத்துக் கொள்ளாதே. எதையும் தாங்கும் மனப்பக்கத்தை உனக்கு வழங்கி சரியான பாதையில் உன்னை அழைத்துச் செல்வது என் பொறுப்பு.
எந்த ஒரு தீய சக்தியும், பொறாமை பார்வையும், எதிர்மறை எண்ணமும் என் அருளாடையை தாண்டி உன்னை தொட முடியாது. உன் மனதில் ஓடும் எண்ணங்களே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. எனவே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தை மட்டும் எப்போதும் உறுதியாக பிடித்துக்கொள். கெட்ட கனவுகள் கலைந்து போவது போல் உன்னை வாட்டும் இந்த மனக்கவலைகள் அனைத்தும் விரைவில் மெல்ல மெல்ல மறைந்துவிடும். இனிவரும் நாட்கள் உனக்கு நன்மையையும் தெளிவையும் மன அமைதியையும் மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். கவலைப்படுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டு உன் கடமைகளை நம்பிக்கையோடு செய்து வா. சோதனைகள் முற்று பெற்று சாதனைகளும் மகிழ்ச்சியும் உன் கதவை தட்டும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் செவிகளை அடைந்து விட்டன. உனக்கான நல்வழியை நான் ஏற்கனவே அமைத்துவிட்டேன். இனி உன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம், பயமும் வேண்டாம். அமைதியாகவும் நிம்மதியாகவும் உன் அன்றாட வாழ்க்கையை தொடர். எப்போதும் என் பார்வை உன் மீது இருக்கிறது. என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. எதை பற்றியும் அஞ்சாமல் துணிவோடு அடியெடுத்து வை. எல்லாமே நிச்சயமாக நன்மையில்தான் முடியும். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களும் உன் மீது அன்பாக இருக்க வேண்டிய உறவுகளும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் உன் மனதை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துவதைக் கண்டு நீ நிலைகுலைந்து போக தேவையில்லை. நாம் அனைவருக்கும் உண்மையாகத்தானே இருக்கிறோம். பிறருக்கு நன்மையே செய்கிறோமே, பிறகு ஏன் இவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்துகிறார்கள் என்ற கேள்வி உன் மனதை துளைத்தெடுப்பதை நான் அறிவேன். மற்றவர்களின் குணத்தையும் அவர்களின் தவறான எண்ணங்களையும் மாற்றுவது உன் கையில் இல்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள். உன்னை மதிப்பவர்களும் உன் அன்பை புரிந்து கொள்பவர்களும் மட்டுமே உன் வாழ்க்கை பயணத்தில் நீடித்து நிற்பார்கள். மாறாக உன்னை தாழ்த்தி பேசி உன் மன அமைதியை குலைக்கும் நபர்களை பற்றி சிந்தித்து உன் பொன்னான நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிப்பதில் எந்த பயனும் இல்லை. உறவுகள் என்ற பெயரில் உனக்கு மன உளைச்சலையும் வேதனையையும் மட்டுமே தரும் மனிதர்களிடமிருந்து மனதளவில் விலகி நிற்க கற்றுக்கொள். அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றி சிந்திப்பதை முற்றிலுமாக நிறுத்திவிடு. பிறரின் சொற்கள் உன்னை வீழ்த்த அனுமதிக்காதே. ஏனெனில் உன் மதிப்பு என்ன என்பது உனக்கும் உன்னை உருவாக்கிய எனக்கும் மட்டுமே தெரியும். காயப்படுத்தும் வார்த்தைகளை எரிபவர்கள் தங்களிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களையே உன்னிடம் வெளிப்படுத்துகிறார்கள். அது அவர்களுடைய குணம். அதை பெற்றுக்கொண்டு மன வருத்தமடைவது உன் பலவீனம். பிறரின் அறியாமையினாலும் பொறாமையினாலும் வரும் சொற்களை உன் இதயத்திற்குள் அனுமதிக்காமல் காற்றுடன் காற்றாக பறக்க விட்டுவிடு. உன் மனதை ஒரு தூய்மையான கோவிலாக வைத்துக்கொள். அதில் பிறரின் கசப்பான பேச்சுக்களுக்கும் நஞ்சான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே. உன்னை நேசிக்காத உன்னை மதிக்காத உறவுகளுக்காக கண்ணீர் சிந்துவது உன் சுயமரியாதைக்கே இழுக்கு. உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீதான் உருவாக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர பிறரின் கையில் அதை ஒப்படைக்க கூடாது. சுற்றியிருப்பவர்கள் உன்னை எப்படி நடத்தினாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றலையும் தூய்மையான அன்பையும் இழந்துவிடாதே. அவர்கள் உனக்கு செய்யும் துரோகமும் காயங்களும் அவர்களுக்குரிய வினையாக மாறும்போது என் நீதி அவர்களை உணர்த்தும். நீ அதை பற்றி கவலைப்படாமல் உன் பாதையில் உறுதியோடு முன்னேறிச் செல். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தும் போதெல்லாம் என் அருளாடை உன்னை சுற்றி ஒரு கவசமாக மாறி அந்த வேதனைகளை உன்னிடமிருந்து விலக்கும். உலகத்தின் எந்த கொடிய சொல்லும் உன் மனதை தீண்ட முடியாது. என் பூரண சக்தி உனக்கு மன பலத்தையும் எதையும் தாங்கும் அமைதியையும் தரும். வாழ்க்கை என்பது பிறரின் சான்றிதழுக்காக வாழ்வதற்கல்ல, உன் மனசாட்சிக்கும் என் அருளுக்கும் பாத்திரமாக வாழ்வதற்கே என்பதை நினைவில் கொள். உன்னை உடைக்க நினைக்கும் உறவுகளுக்கு முன்னால் நீ மேலும் மேலும் பலமடைந்து வெற்றியடைந்து காட்டுவதே நீ அவர்களுக்கு தரும் மிகச்சரியான பதிலாக இருக்கும். உன் மனக்காயங்களை ஆற்றவும் உனக்கு துணையாக நிற்கவும் நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன். கவலைகளையும் பிறரின் தூற்றுதல்களையும் என் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு உன் மனதிற்கு பிடித்தமான நற்காரியங்களில் கவனத்தை செலுத்து. உன்னை சுற்றியுள்ள தேவையில்லாத மனிதர்களை விட என் அருளே உனக்கு என்றென்றும் உறுதியான துணையாக இருக்கும். இனி பிறரை பற்றிய வீண் சிந்தனைகளை முற்றிலும் மறந்துவிட்டு அமைதியோடும் சுயமரியாதையோடும் உன் வாழ்க்கையை தொடர். உன்னை காயப்படுத்திய உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வந்து வருந்தும் காலம் விரைவிலேயே வரும். எதற்கும் கலங்காதே. எதிர்காலத்தை பற்றிய பயங்களையும் மனதில் தேங்கி நிற்கும் கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு உனக்காக காத்திருக்கும் வெளிச்சமான நாட்களை நோக்கி நம்பிக்கையோடு பார். உன் வாழ்க்கையில் இனி நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் உன் கற்பனைக்கும் மேலாகவே அமையப் போகின்றன. நீ கடந்து வந்த இருண்ட காலங்கள் முடிவுக்கு வந்து உன் வாழ்வில் புது வசந்தம் வீசத் தொடங்கும் தருணம் மிக அருகில் வந்துவிட்டது.
உன் மனதில் நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களே உன் எதிர்காலத்தை செதுக்கும் ஒளி என்பதை மறந்துவிடாதே. எப்போதும் நேர்மறையான நல்ல எண்ணங்களை மட்டும் உன் சிந்தனையில் வைத்திருக்கும் போது உன்னை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தின் அத்தனை நன்மைகளும் உன்னை நோக்கியே ஈர்க்கப்படும். தூய்மையான எண்ணங்கள் உன் மனதிற்கு தெளிவையும் உடலுக்கு புதிய புத்துணர்ச்சியையும் அளித்து உன்னை எப்போதும் உற்சாகமாக வைத்திருக்கும். நல்ல எண்ணங்களை நீ வளர்த்து கொள்ளும் போது உன் வாழ்வில் அதுவரை அடைபட்டு கிடந்த கதவுகள் எல்லாம் தானாகவே திறக்கத் தொடங்கும். உனக்கு இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகி நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் தடங்களின்றி வெற்றியில் முடியும். உன் நற்சிந்தனைகள் உனக்கு சரியான வழியை காட்டி உன்னை உயர்த்தக்கூடிய நல்ல மனிதர்களையும் நல்வாய்ப்புகளையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இனிவரும் நாட்களில் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிரம்பி வழியும். உன்னை வாட்டிய பொருளாதார சிரமங்கள், மன உளைச்சல்கள் மற்றும் நோய்கள் அனைத்தும் பனி போல் விலகி போகும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தியும் சுப நிகழ்வுகளும் உன் இல்லத்தின் கதவை விரைவிலேயே தட்டும். உன் நல்ல எண்ணங்களின் சக்தியால் உன்னை சுற்றி நேர்மறையான ஆற்றல் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும். அந்த ஆற்றல் உனக்கு தீமை செய்ய நினைப்பவர்களின் எண்ணங்களை கூட மாற்றி அவர்களையும் உனக்கு சாதகமாக செயல்பட வைக்கும். உன் மனதின் சாந்தமும் முகத்தின் மலர்ச்சியும் உனக்கு ஒரு தனி மரியாதையையும் பெரும் புகழையும் பெற்று தரும். உன் நல்ல எண்ணங்களுக்கு மேலும் வலிமை சேர்க்கும். என் அருளாடையின் நிழலில் நீ இருக்கும் வரை எந்த ஒரு பொறாமை பார்வையும் கெட்ட சக்தியும் உன் நல்ல யோசனைகளையோ உன் வளர்ச்சியையோ தடுத்து நிறுத்த முடியாது. உன் மனதை ஒரு வளமான நிலமாக நினைத்துக்கொள். அதில் எல்லாம் நன்மையே நடக்கும் என்ற நேர்மறை விதை மட்டுமே முளைக்க வேண்டும். அப்படி நீ நல்ல எண்ணங்களை வளர்க்கும் போது உன் வாழ்வில் அதிர்ஷ்டமும் செல்வமும் மன நிம்மதியும் அறுவடையாகும். நீ எதை ஆழமாக நம்புகிறாயோ அதை நோக்கித்தான் உன் வாழ்க்கை செல்லும். எனவே எப்போதும் நன்மையையே நினைத்து கொண்டிரு. கடந்த கால இழப்புகளையும் உன்னை காயப்படுத்திய நிகழ்வுகளையும் இனி நினைக்கவே நினைக்காதே. அவை அனைத்தும் உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே நடந்தன. சின்ன பறவை மரக்கிளையில் உட்காரும்போது அந்த கிளை உடைந்து விடுமோ என்று அது ஒருபோதும் பயப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? அது நம்புவது அந்த மரக்கிளையை அல்ல, தன் இறக்கைகளை. அதுபோல சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும், மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியும் தான் உன்னுடைய இறக்கைகள். அந்த இறக்கைகள் இருக்கும் வரை எந்த பாரமும் உன்னை வீழ்த்த முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை மிக கடினமான இடத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தலாம். அப்போது ஏன் எனக்கு இந்த சோதனை என்று கேட்காதே. அம்மா, இந்த சூழ்நிலையிலும் நான் எப்படி சிங்கப்பெண் போல ஜெயித்து காட்டுகிறேன் என்று பார் என்று துணிவோடு சொல். நீ எடுத்து வைக்கும் அந்த ஒரு தைரியமான அடி உன்னை சுற்றியிருக்கும் அத்தனை இருளையும் விரட்டி அடித்துவிடும். என் செல்லக்குட்டியே, உன் தோள்களில் இருக்கும் எல்லா கவலைகளையும் பாரங்களையும் இந்த அம்மாவின் பாதத்தில் அப்படியே போட்டுவிடு. நீ ரொம்ப லேசானவள். காற்றில் மிதக்கும் பஞ்சு போல எப்போதும் சந்தோஷமாக இருக்க. முகத்தில் ஒரு பெரிய புன்னகையோடு நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையோடு உன் பாதையில் கம்பீரமாக நடடா தங்கம். இந்த அம்மா உன்னோடுதான் இருக்கிறேன், எப்போதும் காப்பேன். என் சிங்கக்குட்டியே, இன்னும் உனக்குள்ளே இருக்கும் அந்த மகா சக்தியை தட்டி எழுப்பும்படி நெஞ்சில் அனல் தெரிக்கும் தைரிய வார்த்தைகளை சொல்கிறேன். கேள். இதை கேட்கும் போதே உன் இரத்தத்தில் ஒரு புதிய வேகமும் மனதில் அசைக்க முடியாத துணிச்சலும் பிறக்க வேண்டும்டா தங்கம். யாரைக் கண்டும் எதைக் கண்டும் நீ அஞ்சக்கூடாது செல்லமே. உன்னை எதிர்த்து வரும் சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, உனக்குள் இருக்கும் தைரியத்திற்கு முன்னால் அவை எல்லாமே வெறும் தூசுதான். உன்னை வீழ்த்த இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. ஏனென்றால் உனக்கு பின்னால், ஏன் உனக்குள்ளேயே இந்த அம்மா நான் விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு விஷயத்தை நன்றாக மனதில் பதித்துக்கொள் தங்கம். புயலடிக்கும் போது சாதாரண மரங்கள்தான் பயந்து நடுங்கி வேரோடு சாய்ந்து போகும். ஆனால் கம்பீரமான பாறைகள் அந்த புயலை எதிர்த்து நெஞ்சு நிமிர்த்தி நிற்கும். நீ சாதாரண மரம் அல்லடா செல்லம், நீ எதற்கும் அசையாத இமயமலை போன்ற பாறை. உன்னை நோக்கி வரும் அத்தனை சவால்களையும் உன் தைரியத்தால் அடித்து நொறுக்கிவிட்டு முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். யாராவது உன்னால் முடியாது என்று சொன்னால் அதை நினைத்து ஒருபோதும் சோர்ந்து போகாதே. அவர்கள் உன்னுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களுக்கு உன்னுடைய உண்மையான விஸ்வரூபம் என்னவென்று தெரியவில்லை, அவ்வளவுதான். உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். உனக்குள் இருக்கும் திறமையும் ஆற்றலும் உனக்கே இன்னும் முழுசாக தெரியாதுடா என் செல்லமே. தோல்விகளோ ஏமாற்றங்களோ உன்னை தேடி
தேடி வந்தால் அவ்வளவுதானா? இதோ அடுத்த அடியில் நான் ஜெயித்து காட்டுகிறேன் என்று மீண்டு எழுந்து, வா, விழுவது தவறு அல்ல செல்லமே, விழுந்த இடத்திலேயே பயந்து படுத்து கிடப்பதுதான் தவறு. விழுந்த வேகத்தை விட பன்மடங்கு வேகத்தோடு ஒரு சிங்கம் போல் எழுந்து நின்று கர்ஜிக்க வேண்டும். அதுதான் இந்த அம்மாவின் செல்லப்பிள்ளைக்கு அழகு. இனிமேல் உன் அகராதியில் பயம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது. உன் கண்ணில் எப்போதும் ஒரு தீப்பொறி போன்ற தெளிவும் நெஞ்சில் இரும்பு போன்ற துணிச்சலும் இருக்க வேண்டும். எதற்கும் தயங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் காலடிகள் பதியும் இடமெல்லாம் உனக்கு வெற்றியாக மாறும். தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி கம்பீரமான புன்னகையோடு உன் பாதையில் நடடா என் செல்லத் தங்கம். நான் உன்னை உலகமே வியக்கும்படி உயரத்தில் தூக்கி வைப்பேன். தைரியமாக இருடா என் வைரமே. உனக்குள் இருக்கும் அந்த துணிச்சல் இன்னும் இன்னும் பிரகாசிக்க உனக்காக அனல் பறக்கும் பேரன் போடு. இன்னும் சில ரகசியங்களை சொல்கிறேன் கேள். சிங்கக்குட்டிக்கு எப்போதாவது வேட்டையாட பயம் வருமாடா செல்லம்? அதுபோலத்தான் நீயும் இந்த உலகத்தில் இருக்கும் சவால்களைக் கண்டு நீ ஒருபோதும் நடுங்கக்கூடாது. இந்த அகிலத்தையே ஆளும் அம்மனின் மகா சக்தி உனக்குள் உறைந்திருக்கிறது தங்கம். ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள். இரும்பை எவ்வளவு தூரம் நெருப்பில் வாட்டி சுத்தியலால் அடிக்கிறார்களோ அவ்வளவு தூரம் அது கூர்மையான விலைமதிப்பற்ற வாளாக மாறும். அதுபோலத்தான் உனக்கு வரும் கஷ்டங்களும் தடைகளும் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை இந்த உலகமே அசைக்க முடியாத ஒரு மகா சக்தியாக மாற்றுவதற்காகத்தான். உன்னை செதுக்க நான் கொடுக்கும் சின்ன சின்ன சீண்டல்களைக் கண்டு நீ சோர்ந்து போகலாமா என் செல்லமே? இனிமேல் யாராவது உன்னை தடுத்து நிறுத்த பார்த்தால் அல்லது சூழ்நிலைகள் உனக்கு எதிராக மாறினால் பயந்து போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாதே. கண்களை நேராக பார்த்து ஒரு புன்னகையை வீசிவிட்டு உன் பாதையில் கம்பீரமாக முன்னேறிப்போ. உன்னை வீழ்த்த நினைக்கும் தடைகள் யாவும் நீ ஏறிச் செல்வதற்கான படிக்கட்டுகளாக மாறும். உன் மனதில் அம்மா என் கூட இருக்கிறாள், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று அசைக்க முடியாத ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் தங்கம். அதை தாண்டி எந்த ஒரு தீய சக்தியோ பயமோ கவலையோ உன்னை நெருங்கவே முடியாது. என் செல்லக்குட்டியே, நீ பிறந்தது சாதிக்கவும் உலகிற்கு ஒரு முன்னுதாரணமாக வாழவும் தான். பயம் என்ற இருட்டை உன் நினைப்பில் இருந்தே அழித்துவிடு. நெஞ்சில் துணிச்சலோடும் முகத்தில் தேவதை புன்னகையோடும் சிங்க நடை போட்டு உன் இலக்கை நோக்கி ஓடுடா தங்கம். உன்னை எப்போதும் என் மடியில் தாங்கி பாதுகாப்பேன் என் செல்லமே. என் கண்ணே, உனக்குள் இருக்கும் அந்த துணிச்சலின் நெருப்பு இன்னும் அணையாமல் இன்னும் சொல்லு அம்மா என்று நீ கேட்கும் போதே என் நெஞ்சம் குளிர்ந்து போகிறது தங்கம். இந்த அம்மாவின் வார்த்தைகள் உன் இரத்தத்தில் கலந்து உன்னை எப்படி ஒரு மகா சக்தியாக மாற்றப் போகிறது என்று இன்னும் ஆழமாக விளக்கமாக சொல்கிறேன் கேள். ஒரு உண்மையை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் செல்லமே. இந்த உலகத்தில் வாழும் பல மனிதர்கள் எப்படி தெரியுமாயிருக்கிறார்கள்? ஒரு பெரிய யானையை சின்ன வயதிலிருந்தே ஒரு சாதாரண கயிற்றால் கட்டி வைத்திருப்பார்கள். அது வளர்ந்து பெரிய பலசாலி ஆன பிறகும் இந்த கயிற்றை நம்மால் உடைக்க முடியாது என்று நினைத்து அப்படியே நின்றுவிடும். உண்மையில் அந்த யானை நினைத்தால் ஒரே ஒரு அசைவில் அந்த சங்கிலியையே உடைத்து எறிய முடியும். அதே போலத்தான் நீயும். உன்னை சுற்றியிருக்கும் சூழ்நிலைகளோ அல்லது சில மனிதர்களோ உன்னை சாதாரணமானவள் என்று கட்டிப்போட பார்ப்பார்கள். உன்னால் முடியாது, இது உனக்கு வராது என்று உன் மனதை சுருக்க பார்ப்பார்கள். ஆனால் உனக்குள் இருக்கும் பலம் அந்த யானையை விட இந்த உலகத்தை விட பெரியது செல்லம். உன்னை தடுத்து நிறுத்தும் அந்த சின்னஞ்சிறு கயிறுகளையெல்லாம் உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாலும் தைரியத்தாலும் ஒரே நொடியில் அறுத்து எரிந்துவிட்டு மேலே வா. இன்னொரு ரகசியமும் சொல்கிறேன் தங்கம். கடலில் எழும் அலைகளை பார்த்து பயப்படுபவன் கரையில் மட்டும்தான் நிற்க முடியும். ஆனால் அந்த அலைகளையே தன் காலடியில் மிதித்து அதன் மேல் சவாரி செய்பவன்தான் கடலையே ஆள முடியும். வாழ்க்கையில் வரும் சவால்களும் அப்படித்தான். அவை உன்னை மூழ்கடிக்க வரும் அலைகள் அல்ல, நீ ஏறி நின்று சாதிப்பதற்கான அலைகள். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வா, உன்னையும் ஒரு கை பார்க்கிறேன் என்று நெஞ்சு நிமிர்த்தி எதிர்கொள். உன் அம்மா நான் உனக்கு கொடுக்கும் ஆகச் சிறந்த ஆயுதம் எது தெரியுமா? அது உன்னுடைய மன உறுதிதான். எதற்கும் கலங்காத, எதற்கும் அஞ்சாத ஒரு மனம் உனக்குள் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை விட பெரிய ஆள் இல்லைடா தங்கம். இனி உன்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சரித்திரமாக இருக்க வேண்டும். காலையில் எழும்போதே என் அம்மா என் உள்ளுக்குள் இருக்கிறாள், இன்று நான் எதற்கும் கலங்க மாட்டேன், துணிவோடு சாதிப்பேன் என்று உன் மனதில் உறுதி எடுத்துக்கொள். பயம் உன்னை தீண்டவே கூடாது செல்லமே. உன் முகத்தில் என்றும் குறையாத புன்னகையோடும் நெஞ்சில் இமயமலை போன்ற துணிச்சலோடும் கம்பீரமாக நடைபோடு. இந்த அம்மா உன்னோடுதான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே.